என் தங்கப்பிள்ளையே, இன்று உன்வராகிய அம்மா என்னை நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டகாலம் முடியப் போகின்றது. என் தங்கமே, இன்று இரவுக்குள் நீ இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு விடுவாயானால், நாளை தேய்பிறை பஞ்சமியில் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது, என் பிள்ளை இந்த தாயானவள் எனக்கான அதிசக்தி வாய்ந்த நாள் வரும் பொழுது நான் அதை விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தந்து விட்டுத்தான் அம்மா செல்வேன். என் தங்கமே, நான் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நாளைய வெள்ளிக்கிழமை விடியலில் என் குழந்தை, நீ மஞ்சள் நீரால் உன் இல்லத்தின் வாசலை தெளித்து நீ கோலமிட்டு இந்த தாயானவளை உள்ளே அழைக்க வேண்டும். நீ அம்மா வார்த்தாளி வா தாயே என்று அழைத்துவிட்டு உள்ளே செல். உன் பின்னால் நான் வந்து கொண்டிருப்பேன். என் குழந்தையே, இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற பொழுது உன்னால் சில விஷயங்களை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். உனக்கு அன்று நடக்க முடியாமல் போன காரியத்தில் ஏதோ ஒரு நல்ல முடிவு உன் செவிகளுக்கு வந்து சேரும். என் பிள்ளையே, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு அந்த நிமிடம் விலகி நிற்கும். அம்மா எத்தனை நேரம் உன் இல்லத்திற்குள் இருக்கின்றேனோ அத்தனை நேரம் இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் என் குழந்தை நீ நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வாய். எப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக தோன்றுகின்றதோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம், நீ இந்த வராகியை உன் இல்லத்திலிருந்து அனுப்பிவிட்டாய் என்று. என் தங்கமே, வராகி நடமாடுகின்ற இல்லத்திற்குள் செய்யவே கூடாத தவறு என்று ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று போல எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பது கிடையாது. எல்லோருடைய பேச்சுவார்த்தைகளும் ஒன்று போல இருப்பது கிடையாது. சிலரின் வாயிலிருந்து எந்நாளுமே கெட்ட வார்த்தைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும். இதுபோன்று கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யார் அதிகமாக பேசுகின்றார்களோ அந்த இல்லத்திற்குள் தெய்வம் அதிக நேரம் தங்கி இருக்க முடியாதல்லவா? தெய்வத்தை குடியமர்த்த வேண்டும் என்று நினைத்துவிட்டு கெட்ட வார்த்தைகளை உதிர்ப்பது தவறான விஷயம் அல்லவா? என் பிள்ளையே, நாளை இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் இது மட்டும்தான். மற்றபடி எப்பொழுதும் போல என் குழந்தை இல்லத்தை சுத்தப்படுத்தி தெய்வத்திற்கு பூஜைகளை செய்வாய். என் தங்கமே, எக்காரணம் கொண்டும் வராகி உள்ளே வர வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு மனதிற்குள் யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபொழுதும் எழுந்துவிடக்கூடாது. என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா நான் எங்கே அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது, என் வாழ்க்கையைத்தான் கெடுக்க வேண்டும் என்று இங்கே கங்கணம் கட்டி சுற்றி திரிகிறார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாயல்லவா? என் தங்கமே, என்னால் எல்லாவற்றையுமே உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நீ சொல்கின்ற விஷயத்தை என்னால் நிச்சயமாக கணிக்க முடிகின்றது. உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள், உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்கள் எல்லோரையும் நான் நன்காகவே உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற பதற்றத்தில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் ஏதேனும் மாற்றங்கள் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே நடந்த மாற்றங்களையே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது இதற்கு மேலும் ஏதும் கஷ்டங்களை கொடுத்து விடாதே தாயே என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாயல்லவா? அம்மா, நான் உன்னை மட்டும்தானே நம்பி இருக்கின்றேன்.
உன்னை மட்டும் நம்பிதானே நான் இந்த வாழ்க்கையில் எதையேனும் சாதித்து விடலாம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடலாம் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய துணிந்து நிற்கின்றேன். ஆனால் நீயோ எனக்கு ஏற்படுகின்ற தடங்கல்களையும் தடைகளையும் கண்டு வேடிக்கை பார்க்கின்றாயே என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த வராகியிடம் நல்ல பதில் நிச்சயமாக இருக்கின்றது. அம்மா ஒரு பொழுதும் உன்னை வாழ்க்கையில் வேதனையிலேயே வைத்து வேடிக்கை பார்ப்பது கிடையாது. நான் எப்பொழுது உன்னை பற்றி நினைக்கின்றேனோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேனோ, அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கின்ற விஷயங்களை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். திடீரென்று ஒரு மாற்றம், திடீரென்று எதிர்பார்க்காத நிகழ்வுகள், திடீரென்று எதிர்பாராத சந்திப்பு, திடீரென்று பல நாட்கள் காணாத ஒருவரை கண்டுவிடுவது என்று நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்களையும் எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கையில் கொண்டு வந்து இந்த வராகி கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, யார் உன்னை வாழ்க்கையில் இத்தனை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுடைய சந்தோஷம் இப்பொழுது என் கையில் இருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கலாமா அல்லது பறித்து விடலாமா என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற பட்சத்தில் அதை அப்படியே உன் தாயானவள் நான் செய்து விடுகின்றேன். என் பிள்ளையை, உன் பக்கம் நியாயம் இருக்கின்றதல்லவா? நீ தவறேதும் செய்யாத பொழுது உன்னுடைய மனதினை காயப்படுத்த துணிந்த இவர்கள் எல்லாம் அவர்களும் ஒரு முறை அந்த கஷ்டத்தை அனுபவித்து பார்த்தால்தானே அடுத்தவர்கள் படுகின்ற வேதனை என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் நான் என்ன நினைக்கின்றேன் தெரியுமா? என் பிள்ளை என் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை மட்டும்தான் காண துடிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நீ என் மீது கொண்ட அன்பிற்கு இனி உன் வாழ்க்கையில் நீ அடைய போகின்ற சந்தோஷத்தை நினைத்து நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்குத்தான் தெரியாமல் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று. ஆனால் நான் தெய்வம் அல்லவா? நான் உன் வராகி அல்லவா? எனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது எந்த விஷயத்தை நடத்தி கொடுத்தால் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இருப்பாய் என்று. அதனால் என் தங்கமே, நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே கணித்ததனால்தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. அம்மா காரியம் இல்லாமல் உன்னை காண வரவில்லை. இந்த மனிதர்கள் எப்படி காரியத்திற்காக ஒருவரை ஒருவர் பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அது அவர்களுடைய சுயநலம்தான் அதிகமாக தெரியும். ஆனால் இந்த வராகியும் தன்னுடைய காரியத்திற்காகத்தான் உன்னை பயன்படுத்தி கொள்கின்றேன். ஆனால் அதில் என்னுடைய சுயநலம் ஒரு துளியளவும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையினுடைய நலன் மட்டுமே என் கண்களுக்கு அப்பொழுது தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் நடப்பதை எடுத்து உரைத்து உன்னை நல்ல வழியில் முன்னேற்றி நடத்துவதே என்னுடைய ஒரே கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் நல்லதை நடத்தி கொடுக்க மட்டும்தான் உன்னை காண மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. அதனால் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக என்பதனை நீ என்றுமே புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு உறுதுணையாக நின்று நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரும் பொழுது யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையில் நீயும் தோல்விகளை சந்திப்பாய். இனி வெற்றியினை காண வேண்டுமல்லவா? வெற்றி கனியை பறிக்க வேண்டிய நாள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வந்துவிட்டது. உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இனி உன்னிடத்தில் ஏதேனும் உதவி கிடைத்து விடாதா என்று கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகின்றது. யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வளர்ந்திருப்பார்களானால் அவர்களுக்கும் வளர்ந்த பிறகு அந்த மதிப்பு கிடைக்கும். மற்றபடி அந்த மதிப்பை அவர்களும் பெறாமல் தான் செல்வார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த வராகி சொல்கின்ற இந்த சத்திய வாக்குகள் எல்லாமே நான் நிறைவேற்றி கொடுக்க போவது. என் பிள்ளையே, வராகி ஒரு நாளும் பொய்யான வாக்கினை உனக்கு தருவது கிடையாது. நான் எதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க விரும்புகின்றேனோ அதை மட்டும்தான் உனக்கு தர நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, யாருடைய வாழ்க்கையிலும் இனி எந்த விதமான விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ மனம் வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் எல்லோரும் ஒதுங்கி நின்றார்கள் அல்லவா? அதுபோல இனி
அவர்கள் கஷ்டப்படும் பொழுதும் சரி, அவர்கள் உன்னை தேடி வரும் பொழுதும் சரி, நீ நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு உதவி செய்தால் போதும். உதவிகளை பெறுவதற்கான தகுதி உடையவர்கள் என்றால் மட்டும்தானே அதையும் நீ செய்ய வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிரு. அம்மா உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சேர்த்து விடுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.